Jagannath Shankachakradharane Jagannath Shankachakradharane Tiruvadi Kabayam Abayamayya Nin Tiruvadi Kabayam Abayamayya Jaya Srinivasa Tiruvenkata Mudayai Jaya Govinda Mukunda Ananda Srinivasa வர பத்தியா எப்போ பக்தியா என்று வரும்னு. as you grow old I feel that நம்ம ரெகுலர் சமையலோட பிரசாதம் அதெல்லாம் பண்றது பாட்டு பாடுறது அதெல்லாம் தான் they are all so good. Very true, very true. இன்னைக்கு நீ பூரி ஜெகநாத் மேல ஒரு பாட்டு பாடியிருக்க. பூரி ஜெகநாத் மேல இல்ல ஜெகநாதா எனக்கு வந்தது பூரி ஜெகநாத் மேல. ஏன்னா அங்க வந்து கிச்சன்ல they make 56 prasadams every day. போகாது ஹிந்தி அது. ஆமா பிரசாதம். அதனால அதுலேருந்து ஒன்று ப்ராபபிலி we bit waste of the we bit அதுதான் பண்ண போறேன் இன்னைக்கு. என்ன எல்லாம் வேணும் அது பண்றதுக்கு அது பேர் என்ன முதல்ல அது சொல்லு. மாப்புரான்னு பேரு. மாப்புரா. மாப்புரா. ஆமா. ஆஹா உனக்கே தெரியாது பாரு. யூசுவலா நான் வந்து இப்போ அம்மாவும் நான் ஒரு எபிசோட் நாங்க பிளான் பண்ணோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு ஸ்கிரிப்ட் கிடையாது. பட் என்னென்ன ஓகே இது கரெக்டா இருக்கா அப்படின்னா மெயினா வந்து இந்த இன்கிரிடியன்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் பயங்கரமா சொதப்புவோம். அதனால கொஞ்சம் பிளான் பண்ணிப்போம். இன்னைக்கு நான் ஏதோ ஒரு மாதிரி சொல்லியிருக்காளே தவிர என்னன்னு ப்ராமிஸா எனக்கு தெரியாது. ப்ராமிஸா தெரியாது. இது ஆக்சுவலா இந்த ஒரிசா பேஸ்ட் எல்லாம் பெங்காலி அந்த மாதிரி இருக்கிறதுனால பாஞ்ச் போறன்னு அது பண்றாங்க. அது வந்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கலோஞ்சி சீட்ஸ், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மெந்தி. ஓகே. இதெல்லாம் கடைசியில தாளிக்கிறதுக்கு. சரி. இதுக்கு மெயினா என்ன பண்ணணும்னா காய்கறி which only some they use in the kitchen. That is biggest kitchen, one of the largest kitchen in the world. They make everything out of earthen pots. மண்பானைல தான் அது இப்படி அடுக்கிருப்பா. I don't know whether you have seen it. And nobody is allowed also. ஆமா. இல்ல அதோட நீ earthen pot சொன்னீங்க. அதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் அடுக்கி வச்சு அதுல சாதம் வைப்பா. கீழ வைக்கிறது எது ஃபர்ஸ்ட் வைக்கறாளோ அதுதான் லாஸ்ட் குக் ஆகும். எது மேலாக லாஸ்ட் வைக்கறாளோ அது ஃபர்ஸ்ட் குக் ஆகும். ஸ்டீம் குக்கிங். இதுல வந்து எல்லா நாட்டு கறிகள் தான். அவ வந்து தக்காளி, பச்சை மிளகா, கேரட், பொட்டேட்டோ எதுவுமே யூஸ் பண்ணுறேன். இங்கிலீஷ் இதை மட்டும் நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா சேப்பங்கிழங்கு அதை கட் பண்ணி தோல் எடுத்து வச்சிருக்கேன். அது மாதிரி வள்ளிக்கிழங்கு, ஷேப்பு பூஷணிக்காய், தட் இஸ் பரங்கிக்காய், அண்ட் ஷானக்கிழங்கு, தட் இஸ் எலிஃபென்ட் ஃபுட் யாம்னு, தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி. ப்ராபப்ளி யூ கேன் ஈவன் ஆட் படுவல். அது கிடைக்கல இன்னைக்கு எனக்கு, அதுவும் போடலாம். அதெல்லாம் தான் வேக வைக்கணும். அப்புறம் வந்து there is a பொடி I make it. ஓகே. இது வந்து தனியா பொடி, தனியா சீட்ஸ். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகு, 4 ஏலக்காய், சின்ன சின்னமன் இது பட்டை அது. அப்புறம் வந்து தேங்காய். since they don't use tomatoes they use a lot of தேங்காய் இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வரதுக்கு. கடைசியில சீசனிங்க்கு they add கொத்தமல்லி. அண்ட் இது பாரு, இது வந்து பே லீஃப். வெரி குட். சோ முதல்ல வந்து I boil all the vegetables. சோ இதுல வந்து அந்த தண்ணியில வந்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு எல்லா காயும் ஆட் பண்றேன். ஆமா ஆமா, எல்லா காயும் ஆட் பண்றேன். சரி. லாஸ்ட்ல 2 பே லீஃப் வாசனை அதையும் அதுல போட்டு சபாஷ். அதுவும் அவ நிறைய போடுறா. பட் ஒடிசா this is a I think it's a Odisha dishes தான் அது. என்னம்மா பூரி ஜெகநாத் அங்கதானே இருக்கே? அதுவும் வாளோடது இது சப்பன்னது இந்த பூக். ஃபேண்டாஸ்டிக். just keep it covered. ஒரே ஒரு விசில். இப்போ வந்து இது வந்து ஏன் இந்த பெசல் அண்ட் மார்ட்டர்ல பண்றேன்னாக்க அந்த கிச்சன்ல they don't have any electrical appliances. So இதுல அம்மி அந்த மாதிரி தான் இருக்கும். சரி. So I'm just அது கூடிய மட்டும் அது பண்ணலாமேன்னு அதனால பண்றேன் நான். ஓகே. தனியா,
இது வந்து black pepper, பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு. இது வந்து என்ன இது இப்ப பிரஷர் குக் ஆனதுக்கு அப்புறம் இந்த மசாலாவை போடுறது. அது என்ன அவசரம்? சரி சரி. Because you don't know, don't ask me. சரி. It's a suspense. இது நன்னா அடங்கிடுது இல்லையா? மச்சி காப்பாத். காப்பாத்தோ காப்பாத். கரெக்ட்டா? மச்சி 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 பெருமாளே பெருமாளே பெருமாளே. சபாஷ். ஏய் இது பார்க்கிறதுக்கு நிஜமாவே நீங்க பண்ற அந்த இந்துஸ்தானி கறி மாதிரி தான் இருக்குல்ல? இது வந்து இப்போ வந்து இது அந்த இடிச்சு பொடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து அதை போடுறேன். Not fully. கொஞ்சம் போடுறேன். வெரி நைஸ். போட்டுட்டு and you add coconut. சபாஷ். இதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி வேணுமா? இந்த மாதிரி தான் கொஞ்சம் விடணும். கொஞ்சம் coconut because அவ வந்து நம்ம இப்ப சாதாரண மசாலா பண்ணோம்னாக்க we add திக்கன் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு தக்காளிலாம் போடுவோம். இது அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் only this. சோ இதுல வந்து இப்போ தண்ணி விட்டுருக்கு கொஞ்சம் இல்லையா? கொஞ்சம் தண்ணி அதுவே விட்டுருக்கு பாரு. because பரங்கிக்காய் எல்லாம் போட்டுருக்கோம் பாரு. ரைட். இந்த தேங்காய் போட்டாச்சு அப்படியே. சோ இது வந்து அப்படியே இந்த முழுசுன்னு இருக்காது. கொஞ்சம் மேஷ் ஆயிடும். கொஞ்சம் ஏன்னா பரங்கிக்காய்லாம் கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ வள்ளிக்கிழங்குலாம் கொஞ்சம் இது வேணும். இப்போ வந்து நல்லா நெய் வச்சுட்டு இந்த பாஞ்ச் பொருளுங்கிறது இப்போ 1 டீஸ்பூன் கடுகு, இது வந்து இந்த கலோஞ்சி சீட்ஸ் அது 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து சோம்பு அது 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன். சபாஷ். இது மட்டும் கொஞ்சம் கம்மி ஃபெனுக்ரீக், தட் இஸ் நம்ம மெயின். ஆஹா சபாஷ். வாசனை வந்துருச்சு. ஆமாம். அப்புறம் இந்த மொத்தம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் இதை பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அந்த அதையும் கொஞ்சம் போட்டணும் அதில். ஓ வாவ். எஸ் எஸ். சபாஷ். அப்புறம் ஃபைனலி ஆட் தி கொத்தமல்லி. ஆஹா சபாஷ். யாருக்கு முதல்ல கொடுக்கணும்? எனக்கு. ஆஹா அம்மாஜிக்கு. பஸ் நீயும் கிருஷ்ணர் தான். யோ சரி போதும். இதை வச்சு இதை ஹவு நைஸ்லி தே டூ இட். ஒரே ஒரு துளசி லீவ்ஸ் வச்சு காப்பாத் அங்கே நம்ம அன்னபூர்ணிக்கு வச்சுட்டோம். இப்போ வந்து யூ கேன் டேஸ்ட் இட். எஸ். சிக்காப்பாத். ஃபர்ஸ்ட் கிளாஸ். வாசனை பரவாயில்லை. அணைச்சிட்டு எல்லாம் எடுப்பேன். மஹூரா 2 3 இருக்கு. மஹூரா. ஓ மை குட்னஸ். என்னங்க அதாவது இட்ஸ் a play of வாசனை எல்லாம் பாஞ்ச்புரன் வாசனை, அந்த தனியா நம்ம அதுக்குன்னு பண்ண அந்த ஒரு ஸ்பைஸ் பவுடர் இருக்கு அதோட வாசனை, அண்ட் முக்கியமா இந்த இந்த பரங்கிக்காய் அதோட ஒரு ஸ்வீட்னஸ் அண்ட் அந்த தேங்காயில வர ஒரு கிரன்ச் எல்லாம் சேர்ந்து வரும்போது இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். இது என்ன யூஜுவல் இந்த காம்பினேஷன் இன்னைக்கு வந்து பூரியோட சப்பாத்தியா? இன்னைக்கு வந்து ஆக்சுவலா பூரியை தான் பண்ணிருக்கேன். பூரியோட இது நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஐ மேட் கிழங்கு ஃபார் எவ்ரிபடி. ஃபேண்டாஸ்டிக். அது தயிர் சாதம் with மாங்காய், அதுதான் நம்ம மெனு இன்னைக்கு. ஃபேண்டாஸ்டிக். ஸோ கோ அஹெட் ட்ரை திஸ் ரெசிபி மஹூரா. இது மாதிரி ஒரு ஊர்ல ஒரு கோவில்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி ஐட்டம் இருக்கு. இது வந்து தினப்படி பண்றதா இருக்கட்டும் இல்ல ஒரு நாள் அந்த மாதிரி ஏதாவது உங்க ஊர்ல வெளியில தெரியாத பிரசாதம் இருந்ததுன்னா comment and let us know. Go ahead, try this recipe and let us know how you liked it. We'll see you in another episode. Cheers. Bye.